நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த வீடியோவில் குரோதி வருடம் 2025 வருடத்திற்கு உண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தை மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு கூட பல நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பரிபூரணமாக இருக்குது. ஏன்னா கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது. ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதே தை மாதத்தில். சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறார். பொதுவாகவே பேச்சு வழக்கில் சுக்கிரன் உச்சம்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுக்கிரன் உச்சமடைகிறதும் இந்த மாதத்தில் நடக்குது. இப்போ மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில் மாதம் முழுக்க இருக்கார். செவ்வாய் கடகத்திலேருந்து 5ஆம் தேதி மிதன ராசிக்கு பின்னோக்கி வக்கரத்தில் இருக்கார். புதன் தனுசு ராசியில் இருக்கார். தை மாதம் 6ஆம் தேதி மகர ராசிக்கு போய் புதாதித்ய யோகத்தை விடுகிறாரு. 23ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் தை மாதம் 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி பலமடைகிறார். சுக்கிர பகவான் கும்பத்தில் இருக்காரு. தை 15 மீனத்துக்கு போய் உச்சமடைகிறார். உச்ச சுக்கிரனோட ஆட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது மாதிரி சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கணும் அப்படின்னு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதி புதன் சுகஸ்தானத்தில் இருக்கார். அதாவது 4வது வீட்டில் இருப்பார், 5வது வீட்டில் இருப்பார், 6வது வீட்டில் இருப்பார். 3 விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறத புதன் அடைகிறாரு. இந்த 3 விதமான மாற்றமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா 4வது வீட்டில் புதன் இருக்கார் அப்படிங்கும்போது தொடக்கமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இனிதமாக தொடக்கமாக இருக்கும். நல்ல தொடக்கம். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தொடக்கம். குடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான முதல் வாரம் அப்படிங்கிறது. யார்கிட்டயாவது கடன் வாங்கி ரொம்ப நாளாக அடைக்க முடியாமல் இருந்த கடன்லாம் அடைக்கலாம். சில பேருக்கு இருக்கும், நான் எவ்வளவோ கடன் வாங்கினேன், ஆனால் எவ்வளவோ கடனை அடைச்சி விட்டேன், ஆனால் ஒருத்தண்ட வாங்கின கடனை மட்டும் என்னால் அடைக்கவே முடியல. அது அவ ராசியாக தெரியல, ஏன் ராசியாக தெரியல, இருக்கும்போது கூட அவன்கிட்ட அடைக்க முடியலப்பா, இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேனே, அப்படி இருந்த மாதிரி இருந்த கடன் கூட இப்போ அடையும். இதுமாரி குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். ரொம்ப நாளாக ஒருத்தண்ட கடன் கொடுத்துட்டு வசூல் பண்ண முடியல, படாத பாடுபடுறேன் அப்படிங்கிற நிலமையில் இருந்தவங்க கூட கொடுத்த காசை வசூல் பண்ணிடலாம். புனித பயணங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அதுமாரி கடந்த காலகட்டங்களில் என்னதான் எண்ணெயை துறையிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவடையாமல் கிடந்த பல காரியங்கள் அப்படிங்கிறது முடிவடையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது திருப்பதி போயிடணும்னு நானும் நினைக்கிறேன், இல்லை எப்படியாவது ஒரு சபரிமலையை பார்த்துடணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு பிள்ளையார்பட்டி போயிடணும்னு நினைக்கிறேன். இப்படி ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயே ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சியமாகவே வச்சுருந்துருப்பீங்க. முயற்சி பண்ணி பார்த்தாலும் அது மட்டும் நேரம் கூடி வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுமாரி தை பிறந்து 5ஆம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் போயிடுறாரு. வக்கரேக்கத்தில் தான் போகிறார். நீசமாக இருந்தார், வக்கரமாக இருந்தார், இப்போ நீசத்துலேருந்து தாண்டிக்கிட்டார். 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் வக்கரமடைகிறார் அப்படிங்கிறது நல்லது தான். ஏன்னா அஷ்டமாதிபதி பலம் இழக்கிறார். நம்மளோட எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது குறையுது. அதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பணப்புழக்கம் அப்படிங்கிறது சரளமாக இருக்கும். காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் வந்து 4 வழியிலேயே வந்து பாக்கெட்டை நிரம்புதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு யோகா அமைப்பு தான் இது. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. ஊர் மாற்றம், உத்தியோகம் மாற்றம் அப்படிங்கிறது விருப்பம் போல் நடக்கும். கடந்த காலகட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு அந்த வேலை திரும்ப கிடைக்கும். ஒரு லஞ்சம் வாங்கினேங்கிற மாட்டிக்கிட்டேன், இல்லை நான் செய்யாத தப்புக்கு என் மேலே பழி விழுந்துருச்சு, இன்னொருத்தன் வாங்கிட்டு என் மேலே பழியை போட்டான், இதனால் சொந்த பந்தத்துக்குள்ளெல்லாம் எனக்கு அவமானம் ஆகிப்போச்சு, ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டேன், அதனால் வேலையை விடுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்படி வேலையை இழந்தவங்க எல்லாம் மறுபடியும் வேலையில் போய் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்குது. இதை பயன்படுத்திங்க. அதே மாதிரி உங்களுக்கு காப்பீட்டு நிறுவனத்திலேருந்து ஏதாவது பணம் வர வேண்டியது இருந்தது அப்படின்னா அது கிடைக்கும். ஒரு வண்டி ஒன்று அடிபட்டு போச்சு, அந்த காசு வரவே இல்லை, போல வரலன்னா கூட கிடைக்கும். அதுமாரி களவு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும். வீட்டில் ஏதாவது முக்கியமான பொருள் களவு போயிருந்திருக்கும், எங்கே போச்சு அப்படின்னே தெரியாமல் இருந்திருக்கும், புகார் கொடுத்துருப்போம்,
இப்போ அது உங்களை சேரும். அது மாதிரி காணா போன பொருள் கிடைக்கும். வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல. இப்போ ஏதோ சும்மா பழசை எதையோ தேடிக்கிட்டு இருக்கும்போது இது வந்து கிடச்சிருச்சுரா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதியான புதன் தை 6ஆம் தேதி மகரத்துக்கு போயிடுறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போயிடுறார். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தன் வேலைக்கு போகல அப்படின்னா பெரிய பிரச்சனையே அதுதான். இப்போ நம்மளை பதில் சொல்லியே கேள்வி கேட்டே கொள்ளுவாங்க. நான் சம்பாதிக்கிறதுக்கு 10 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறேனோ இல்லையோ, சொந்தக்காரன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. எங்கே போனாலும் தம்பி என்ன பண்ணுறீங்க, தம்பி என்ன பண்ணுறீங்க, அந்த பையன் என்ன பண்ணுது, இன்னும் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கா, இப்படியே தான் ஏச்சிக்கும் பேச்சுக்குமே ஆளாக வேண்டியது இருக்குது. நம்ம முன்னாடி ஏன்ப்பா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லிட்டாப்பா, ஏன்ப்பா ஏதாவது இடத்த போகலாமாப்பா அப்படின்னு நம்மள்ட்ட நல்லது பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அந்தாண்ட போய் இதெல்லாம் எங்கே உருப்பட போகுமாங்க, நம்ம காது படவே பின்னாடி போய் நின்றுட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளான நிலைமை அப்படிங்கிறது இந்த தை மாதத்துக்கு பிறகு இருக்காது. அவங்கவுங்க தகுதிக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு புதன் போன பிறகு நிச்சயமாக கிடைக்கும். அதுமாரி திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு, குறிப்பாக இந்த கன்னிராசி பெண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். 35 வயசாகிடுச்சு, வரணமையில் என் பிள்ளைய பார்க்குறவங்களாம் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறாங்க. எத்தனையோ மாப்பிள்ளை வந்துச்சு, அப்போல்லாம் இவன் வேண்டான்னு தட்டி விட்டுட்டா, அதுக்கப்புறம் வரனே அமைய மாட்டேங்குதே, கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலையே, என் பிள்ளை வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையை நினச்சி கன்னிராசிக்கார பெண்களோட பெற்றோர்கள் தான் வந்து கண்ணீர் வெடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நிலைமை அப்படிங்கிறது மாறும். பெண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். ஏதோ தட்டிக்கிட்டு போட்ட மனம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டத்தில் இருக்குது. அந்த வகையில் மங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். உதாசீனப்படுத்தி உங்களை புறம்பேசின உறவுக்காரர்கள் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் போயிடுறார், மறுபடியும் மாறுறார். பார்த்துங்க, தனுசில் இருக்கார், 6ஆம் தேதி மகரத்துக்கு போகிறாரு, 23ஆம் தேதி கும்பத்துக்கு போயிடுறார். 6ல் போய் புதன் மறைகிறார் அப்படின்னாலே நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படிங்கிறது. இதில் தான் வந்து இந்த மாற்று கருத்து உடையவங்க தான் மனம் மாறக்கூடிய வாய்ப்பு. நம்ம ஏதாவது ஒன்று பேசணும்னா ஏகடிச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் பெற்றவங்கள்ட்ட நான் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல, கூட பிறந்தவனும் அப்படி தான் இருக்கான், என்னதும் அப்படி தான் இருக்குது, நாம் ஒன்று நினச்சா எதிர்பேச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி மாற்று கருத்து உடையவங்க எல்லாமே உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நல்ல யோசனை செய்வோம், மேலே உள்ள அதிகாரி உன் வேலையை பாரு, உன் வேலையை அது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கத்துவாங்க. ஆனால் சுற்றி முற்றி நாசமாக போய் கடைசியில் நம்ம சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியா சரி போன்ட்டு போயிடுவாங்க. அப்படி இருந்த நிலமெல்லாம் மாறி உங்ககிட்ட கருத்து கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களோட சொல்லுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிச்சயமாக நடக்கும். அதேமாரி கூட்டு முயற்சி, தொழிலில் கூட்டாளிகளாக தொழில் செஞ்சவங்களாம் தனித்து வந்து தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி தை 29ஆம் தேதி இந்த மாத கடைசியில் உன்னதமான ஒரு நேரம். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலேயே இருக்குது. அப்படிங்கிறப்ப தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. இதுக்கு நாம் குரு வக்ர நிவர்த்தி பலன்களே தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இன்னொரு வீடியோவில், அதை பார்த்துங்க. அதுமாதிரி இந்த மாதம் 15ஆம் தேதி சுக்கிரன் உச்சம், மீனராசியில் சுக்கிரன் உச்சம். நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு, உயரதிகாரிகள் உங்களை மதிக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்களே உயரதிகாரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு, இப்படி பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அப்படிங்கிறது இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.